வெல்கம் டு கிச்சன் ராணி. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா செவ்வாழை அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. அல்வா செய்யறதுக்கு நம்ம 1.5 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். அந்த சர்க்கரையை நல்லா ஒரு கம்பி பதம் வரணும். இதுக்கு பாவு பதம்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. ஒரு பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும். நம்ம குலோப் ஜாமுக்குலாம் எப்படி எடுக்கிறோம் அந்த மாதிரி ஜீரா காய்ச்சணும். பாருங்கள், நான் நல்லா கரைச்சிக்கிறேன். சர்க்கரை கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதுங்க. இந்த நம்ம செய்ய போகிறது செவ்வாழையில் தான் அல்வா செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அல்வா இது. பாருங்கள், அதுக்கு நான் ஒரு சர்க்கரை எடுத்த பவுல்லையே ஒரு பவுல் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் 1.5 கப் தண்ணி ஊற்றுறேங்க. தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கட்டியாகாமல் நல்லா கரைக்கணும். இது அடியில் போய் தங்கிடும். ஒரு கரண்டி போட்டு கலந்துட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சிரும். நல்லா கரைச்சிட்டு நான் செவ்வாழை ஒரு 3 பழம் எடுத்தேங்க. அந்த 3 பழத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது அரைச்சி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அல்வா. இது அப்படியே கூட போடலாம், ஆனால் மசியாது. டைரெக்டாக போட்டேன். அதனால தான் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன். பாருங்கள், நான் 3 செவ்வாழை எடுத்துக்கிறேன். நான் 3 செவ்வாழையை நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிடலாம். அது கூட ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கலாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்க தான் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ஏன்னா அவங்க டைரெக்டாக வாழைப்பழத்தை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் இது. பாருங்கள், என் பையன் அந்த 2 வாழைப்பழத்தை தான் எடுத்தான், 1 விட்டுட்டான் எடுக்காமையே. 3 ஏலக்காய் போட்டுக்கிறேன். இதுலேயே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. அரைச்சி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அதுலேயே கலந்துக்கலாம். இதை பாருங்கள், நான் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா நைஸாகிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர்லேயே இந்த செவ்வாழை பழத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த அல்வா. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கார்ன்ஃப்ளவர் நம்மளுக்கு உடம்பு நல்ல ஒரு இது தான். ஆனால் செவ்வாழையும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் நான் ஒயிட் சக்கரை போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம். நான் ஒயிட் சக்கரை தான் போட்டேன். பாருங்கள், நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு அதுக்காட்டி நம்ம கரைக்கிற சக்கரை ஓரளவு கரைஞ்சி வந்துடும். கையில் தொட்டு பாருங்கள், ஒரு பிசு பிசுப்பு தன்மை வரும். அது வந்தால் போதும். பாருங்கள், கையில் தொட்டு பார்த்தா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரு, அந்த பனானா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணால் இது கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும் இந்த அல்வா. பாருங்கள், ஒரு டக்குன்னு ஒரு கரண்டி போட்டு கலந்துருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நம்ம நான்ஸ்டிக் கடாயின்றதுனால இது நல்லா ஒட்டாத வந்துச்சு. நீங்கள் அல்வா செய்யணுன்னா நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு அடிகனமான கடாய் கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நல்லா கலந்து வரணும். நீங்கள் எந்த பனானாவில் வேணாலும் செய்யலாங்க. ஆனால் செவ்வாழைன்னும் போது அது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியானது. அதனால தான் நான் செவ்வாழையில் செஞ்சுருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழத்தில் வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அது கட்டியாக வந்துடுச்சு. இப்போ ஓரளவுக்கு திக்காகும் போது நம்ம நெய் கலந்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டேங்க நெய். நெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடாயில் நல்லா ஒட்டாமையும் வரும். பாருங்கள், நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன் அல்வாவை. நீங்களும் அதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கேரட் அல்வாவுக்கு எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா கலக்கணும். இதை கை விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். நான் கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ்லாம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக முந்திரியும் பாதாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுன்னா அதையே போட்டுக்கிறேன். இதுலையே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விடலாம், அடி பிடிக்காத அளவுக்கு.
ஒரு 3 மணி நேரம் வச்சிங்கன்னா போதுங்க, நல்லா செட் ஆகிடும். நான் ஒரு ட்ரேயில் வந்து நல்லா நெய் தடவிருக்கேன். நெய் தடவிட்டு அதுலேயே கொஞ்சம் நட்ஸையும் போட்டுட்டேன். அதுலேயே இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வருது. அல்வா பதம் இதாங்க, கடாயில் ஒட்டக்கூடாது. பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கேன் பிளேட்டில் இது ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு கொஞ்சம் ஸ்பூனில் நெய் தடவுனீங்கன்னா நல்லா ஒட்டாமல் வந்துடும். இதே மாதிரியே ஃபுல்லாக நல்லா ஃப்ளாட்டாக பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் கண்டிப்பாக போடுங்க. லைக் போட்டால் தான் அடுத்தடுத்த செல்லுக்கு என் வீடியோ போகும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அல்வா நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நல்லா ஒரு 3 மணி நேரம் விட்டேங்க. 3 மணி நேரம் விட்டதுக்கப்புறம் நல்லா செட் ஆயிடுச்சு. நீங்கள் எதில் வேணாலும் செய்யலாங்க. கேரட்டு, பீட்ரூட்டு, பனானா, கொய்யா, இதில் எதில் வேணாலும் இந்த அல்வா செய்யலாம். ரொம்ப நல்லா வரும் அல்வா. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு கொஞ்சம் ஹெல்த்தியானது இது.